கிறிஸ்து இயேசுவில் அன்பான இறை மக்களே, மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை இந்த ஞாயிற்றுக்கிழமை அனைத்து பங்குகளிலும் மக்கள் பேருவகையோடு கொண்டாடுவார்கள். ஏனென்றால் திருச்சபையின் ஆதியும் அந்தமும் தொடக்கமுமாக இருந்த முதல் ஜெபமே தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன் என்பதுதான். அது இல்லாமல் நம்ம எந்த ஜெபமும் சொல்றதில்லை, எந்த வழிபாட்டு காரியங்களையும் ஆரம்பிப்பதில்லை. அது கத்தோலிக்கனுடைய வாழ்க்கையோடு ஒரு தொடர்புடைய ஒரு அடையாளமாக, ஒரு அனுபவமாகவே அது இருக்கிறது என்று சொல்லலாம். இப்பேற்பட்ட ஒரு விழாவை ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டுமென்றால், என்னுடைய வார்த்தையில் சொல்வதை காட்டிலும் உலக புகழ்பெற்ற, உலக மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அறிஞர், ஒரு விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் ஒரு அறிவியல் அறிஞராக இருந்தாலும் கூட அவர் ஆன்மீகவாதி என்பதற்கு இந்த ஒரு வார்த்தை ஒரு அடையாளமாக இருக்கும். இதிலிருந்து என்னுடைய மறையுரை நான் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். அவர் ஒரு முறை சொன்னார், உங்களுக்கு மின்சாரம் என்றால் என்ன என்பது தெரியாது, விளக்கு என்றால் என்ன என்பது தெரியாது, விமானம் என்றால் என்ன என்பது தெரியாது, வாகனம் என்றால் என்ன என்பது தெரியாது. விமானம் என்றால் என்ன என்பதை முழுமையாக தெரிந்தால்தான் நான் பயணிப்பேன். வாகனம் என்பது முழுமையாக அதனுடைய இயந்திரத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் தெரிந்தால்தான் அதை பயன்படுத்துவேன். மின்சாரம் என்றால் என்ன, அதனுடைய மூலக்கூறுகள் என்ன, அது எப்படி பெறப்படுகிறது என்பது தெரிந்தால்தான் நான் அதை பயன்படுத்துவேன். விளக்கு எப்படி எரிகிறது, அதற்குள் இருக்கிற மூலக்கூறுபாடுகள் என்ன, அது எப்படி ஒன்றோடொன்று தொடர்புடையதாக இருக்கிறது, இவையெல்லாம் தெரிந்த பின்புதான் நான் விளக்கை நான் பயன்படுத்துவேன். இப்படி நினைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களால் எதையுமே பயன்படுத்த முடியாது. விளக்கு என்றால் என்ன, மின்சாரம் என்றால் என்ன, விமானம் என்றால் என்ன, வாகனங்கள் என்றால் என்ன என்பதையெல்லாம் தெரியாமல் நமக்கு தேவை என்பதற்காக நாம் பயன்படுத்துகிறோம். அதே நேரத்தில் அதை கண்டுபிடித்தவர்கள் நன்மைக்காகத்தான் கண்டுபிடித்திருப்பார்கள் என்பதை நம்பி பயன்படுத்துகிறோம். நமக்கு முன்பாக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நான் பயன்படுத்துவேன் என்ற உறுதிப்பாடு வருகிற பொழுதுதான் அதனுடைய பயன்பாடை நம்மால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றார். உண்மையிலும் உண்மையான ஒரு காரியம். எல்லாத்தையுமே எனக்கு முழுசா தெரிஞ்சாதான், அதனுடைய A to Z 1லேருந்து 100 வரை எனக்கு அப்படி அப் டு டேட்டா எனக்கு எல்லாமே தெரிஞ்சாதான் நான் உன்னை செய்வேன், உன்னை பயன்படுத்துவேன் அப்படின்னா அப்படி ஒரு காரியம் எளிதானதல்ல. நீங்கள் சமூகத்தினுடைய செயல்பாட்டிலிருந்து அப்பாற்பட்டு போய் விடுவீர்கள். கண்டுபிடிப்புகள் உங்களுக்கு பயன்படாத ஒன்றாக மாறி போய்விடும். அதே போலதான் திருச்சபை பல காரியங்களை நமக்கு தெளிவாக சாட்சியத்தோடு விளக்குகிறது. ஒரு சில காரியங்களை விவிலிய வார்த்தையினுடைய அடிப்படையில் நம்பிக்கையின் ஒளியில ஏற்றுக்கொள்ளும்படி நமக்கு சொல்லுகிறது. அதனால அந்த மூவொரு கடவுள் என்பது முழுமையாக நம்பிக்கையினாலதான் ஏற்றுக்கொள்ளணுமா அப்படின்னு இல்லை. அதற்கான சான்றுகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த சான்றுகள் ஒரு தொலைவுக்கு மேல போக முடியாது. அதனாலதான் இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மூவொரு கடவுளுடைய விழாவை கொண்டாடுகிற நமக்கு, ஏன்னா இன்றைக்கு இந்த அடிப்படையான ஒரு மறைக்கல்வி தேவையான ஒன்றாக நான் அறிகிறேன். அப்ப இந்த மூவொரு கடவுள் அப்படின்றது அறியப்பட வேண்டிய ஒன்று அல்ல, இது உள்ளத்தால் உணரப்பட வேண்டியது. அப்படின்னா என்னுடைய அறிவால் அறியப்பட வேண்டிய ஒன்று அல்ல, என்னுடைய உள்ளத்தினால் இது உணரப்பட வேண்டியது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்க எடுக்கிற பொழுதுதான் இந்த மூவொரு கடவுளுடைய விழா உங்களுக்கு பொருளை தரும். இந்த மூவொரு கடவுளிடம் இருக்கிற அந்த வல்லமை, தமத்துவத்துடைய ஆற்றல் உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பங்களிலும் செயல்படும். வழக்கமாக நம்மெல்லாம் படித்த ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள், தமிழ் சமூகம் உண்மையிலேயே கல்வியில் உயர்ந்த ஒரு சமூகமாக, கண்டுபிடிப்புகள் அதிகமாக இந்த உலகத்திற்கு தந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக, அறிவியல் சித்தாந்தத்தில் மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறது. இந்த சமூகத்தில் போய் 1+1+1 என்ன அப்படின்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட சொல்லிடும் 3 அப்படின்னு. 1+1+1 என்றால் என்ன, அதனுடைய விடை 3. ஆனால் இந்த தமத்திருத்துவத்தை பற்றி நம்ம பேசுகிற பொழுது 1+1+1=1 அப்படின்னு தான் நமக்கு பதில் வருகிறது. இதைத்தான் இன்றைக்கு நாம இந்த மறையுரையில சிந்திக்க போகிறோம். இதை நம்ம திருச்சபை என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இது மறை உண்மை, டாக்மாட்டிக் சர்ச், டாக்மா ஆஃப் த சர்ச் அப்படின்னு அதை சொல்லுகிறார்கள். குறிப்பாக இந்த நிசையா பொதுச்சங்கத்திற்கு பிறகுதான் தந்தை, மகன், தூய ஆவி என்று பரவலாக ஆங்காங்கே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த அடையாள காரியமானது இந்த நிசையா பொதுச்சங்கம் முழுமையாக அங்கீகரிக்கிறது.
அதன் பிறகாக கான்ஸ்டன்டினோபிள் தான் அவருடைய காலத்தில் இதை டாக்மா ஆஃப் த சர்ச், திருச்சபையினுடைய ஒரு மறைபொருளாக மறை உண்மையாக நமக்கு அது கொடுக்கப்படுகிறது. இதை டாக்மா அப்படின்னாவே நீங்கள் அறிவியலுக்கு உட்படுத்த முடியாது, நீங்கள் கேள்விகளால் இதனுடைய பதிலை புரிந்து கொள்ள முடியாது. ஆன்மீக ஒளியில் நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் இல்லை, விவிலியத்தில் அதற்கான சான்றுகள் எல்லாம் இருக்கிறது. அந்த சான்றுகளோடு கூடிய நம்பிக்கை அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இப்போ கத்தோலிக்க வாழ்க்கைன்னு அப்படி நீங்க எடுத்துட்டீங்கன்னா அப்படின்னா எல்லாருடைய கத்தோலிக்க மனிதருடைய வாழ்க்கையிலும் எங்கும் எதிலும் தமத்திருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை நம்ம ஒரு தலைப்பா கூட யோசிக்கலாம். எங்கும் எதிலும் தமத்துருத்துவம். நீங்க கண்ணை மூடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இல்லை இந்த நேரத்துல கூட நினைச்சு பாருங்க. காலையில எந்திரிச்சதுலேருந்து எத்தனை முறை நம்ம சிலுவை அடையாளம் வரைகிறோம் அப்படின்றது நமக்கே தெரியும் இல்லையா? நம்ம சின்ன வயசுலலாம் வீட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி, இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி வீட்டில் அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, கெட்ட கனவு வருது, சொப்பனை வருது அப்படின்னா 4 திசை நோக்கி நீ அந்த சிலுவை அடையாளம் வரை, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் அப்படின்னு சிலுவை அடையாளம் வரைந்து விட்டு உறங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா? நம்முடைய வாழ்க்கையோடு கலந்த ஒன்று. எல்லா அருட்சாதனங்களிலும் இந்த தமத்திருத்துவம் இருக்கிறது. நீங்கள் திருமுழுக்கு கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரை ஊற்றி சாமி சொல்ற வார்த்தை, என்னுடைய பெயரை நான் சொல்லிக்கிறேன், பிரிட்டோ, தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். தமத்திருத்துவம் அங்கே இருக்கிறது. நோயில் பூசல் கொடுக்கிற போது பார்த்தீங்கன்னாலும் நாங்கள் சிலுவை அடையாளம் வரைகிறோம், அந்த இடத்துல தமத்திருத்துவத்தை கொண்டு வருகிறோம். கல்யாணத்துக்கு நீங்க போனீங்கன்னா சாமியார் 2 கையவும் சேர்த்து பிடிக்கும் போது உங்க கையை சிலுவையில வரைந்துதான் அதை மந்திரிக்கிறார். அந்த திருப்பலியே அந்த சிலுவையோடு தான் தொடங்குகிறது, தமத்திருத்துவத்தோடு தான் தொடங்குகிறது. எல்லா அருட்சாதனங்களும், இந்த 7 அருட்சாதனங்களும் தமத்திருத்துவத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அருட்சாதனம் இங்கு இல்லை. அதனால நம்முடைய கத்தோலிக்கத்துடைய வாழ்க்கையில இந்த தமத்திருத்துவம் ஒன்றோடு ஒன்று 2 கலந்த ஒரு காரியமாக இது மாறி இருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது. அப்போ உங்களுக்கு விவிலிய அடிப்படைகளை இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். விவிலியத்தினுடைய அடிப்படையில் இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? முதல்ல தொடக்க நூலில் பார்க்கலாம். தொடக்க நூலில் 1வது அதிகாரம் 26வது வசனத்துல படைப்பின் தொடக்கத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வாருங்கள் அப்படின்னு தான் சொல்றார். படைக்கிற பொழுது நாம் படைப்போம் அப்படின்னு அதை பன்மையிலேயே அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவார். படைக்கிற ஒரு கடவுள் தான் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அங்கே ஏன் பன்மை அப்படின்ற ஒரு பொருள் வருகிறது, பன்மைத்தன்மையா அந்த இடத்துல சொற்றொடாக வருகிறது அப்படின்னா, தந்த கடவுள் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் மூவரையும் ஒருமித்த ஒன்றாகத்தான் தொடக்க நூலில் நாம் பார்க்கிறோம். கடவுள் படைக்கக்கூடியவராக இருந்தாலும் அவர் உடன் இருக்கக்கூடியவர்கள் தந்தையும் ஆவியானவருமாக தொடக்க நூல் 1:26 பழைய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு சாட்சியத்தை சொல்லுகிறது. அதே தொடக்க நூல் 18வது அதிகாரத்துல 2வது வசனம் பாருங்க. ஆபிரகாம் அந்த 3 பேர் வந்து சந்திக்கிறார்களே, அந்த 3 பேருடைய அந்த 3 அப்படின்ற ஒரு எண்ணிக்கை, அந்த ஆழ்த்தன்மை நமக்கு எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா, இந்த 3 கடவுளைத்தான் அடையாளப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த 3 கடவுளுக்கான அந்த பொருளானது அல்லது அதை குறித்த தரவுகளானது இலைமறை காயாக அல்லது தொட்டும் தொடாமையும் தான் நமக்கு இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலும் இது இருக்கிறது அப்படின்றதுக்காண்டி தான் அதை சொல்றேன். அப்புறம் தொடக்க நூல் 11வது அதிகாரத்துல இந்த 7வது வசனம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த பாபேல் கோபுரம் கட்டுகிற பொழுது கட்டி நம்ம அந்த மக்களுடைய சக்தியை, ஆற்றலை நம்ம எப்பேற்பட்டவங்க அப்படின்றத காமிக்கலாம் அப்படின்ட்டு தனி மனித ஸ்துதியோடு அவர்கள் அந்த பாபேல் கோபுரத்தை கட்டுகிற பொழுது அப்போ அந்த வசனம் வரும், வாருங்கள் நாம் போய் அவர்களோட குழப்பத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்ல வரும். அப்போ அந்த இடத்துல வாருங்கள் அப்படின்னும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? ஓகே, அப்போ இந்த 3 கடவுளுடைய அந்த கூறுகள், அதற்கான சாத்திய கூறுகளை நம்ம இந்த பழைய ஏற்பாட்டில் 3 இடங்கள்ல, அதுவும் தொடக்க நூல்லே நம்ம பார்க்கிறோம். பின்வரும் பகுதிகளை நம்ம விட்டுட்டு நம்ம நேரடியாக எங்கே போகலாம் அப்படின்னா விவிலியத்தின் அடிப்படையில். நான் மீண்டுமாக சொல்லுகிறேன், இது எனக்கு விளக்கமா சொன்னாதான் நான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையோடு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமத்திருத்துவம் ஒரு காலத்திலையும் அதனுடைய ஆற்றலை, வல்லமையை வெளிப்படுத்த முடியாமலே போய்விடும். ஏனென்றால் இது அறிவால் முழுமையாக அறிந்து கொள்ளப்பட முடியாத ஒன்று. ஒரு முறை ஒரு பிஷப் ஆயர் இருக்கிறார் இல்லையா? ஆயர் ஊர்தி பூசலுக்காண்டி ஒரு கிராமப்புற பங்குக்கு போயிருக்கிறாரு. அப்போ ஆயர் வர்றாருன்னு சொன்ன உடனே அந்த பங்கு சாமியார் ரொம்ப சின்ன சாமியார், முதலையா பங்கு சாமியார் அவர் பதவி எடுத்த பிறகு அவருடைய முதல் ஆண்டுலேயே அவர் வந்து என்ன பண்றாருன்னா, பிள்ளைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கணும், அதே நேரத்தில் மற்ற அருட்சாதனங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நிறைய பேர் உறுதி பூசல் வாங்காமல் இருக்கிறார்.
அப்போ சாமி வந்து என்ன செய்கிறாரு, உறுதி பூசலுக்கு மக்களை தயார்படுத்துகிறார். அதற்கு வேதியருடைய உதவி, அருட்சகோதரியுடைய உதவி, சின்ன சாமியார் இருக்கிறனால எல்லாரும் சேர்ந்து நல்ல ஆர்வமாக பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க, உறுதி பூசலுக்கு நல்லா தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ பிஷப்பு ஊருக்கு வர்றார். ஊருக்கு வந்த பிஷப்பு அந்த உறுதி பூசல் சடங்குகள் எல்லாம் நம்ம ஆரம்பிக்கிற போது கேள்விகள்லாம் எதுவுமே கேட்கல. அவர் வாட்டில் ஆரம்பிச்சிட்டாரு. அதில் பிரச்சனை என்ன, அந்த பிஷப்பு கொஞ்சம் காது கேட்காது, ரொம்ப வயசானவர். அவர் ரிட்டையர் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு 75 வயசு பிஷப்பு, காதும் கேட்காது, நடையெல்லாம் தளர்ந்த நிலையில் இருக்கிறார், வயோதிகமான ஆயர். அப்போ அவர் போனோடனே சாமிக்கு வந்து இந்த புது பங்கு சாமியாருக்கு ஒரே மார்க்கு. அவ்வளோ தூரம் மக்களை நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம், பிள்ளைகளை, சிஸ்டர்ஸ் கஷ்டப்பட்டு வேஸ்ட்டாக போச்சே, வேதியர் சொல்லி கொடுத்த வேஸ்ட்டாக போச்சே, ஒரு வாரமாக நானும் போய் கிளாஸ் எடுத்தேனே, நம்ம பிள்ளைங்க எவ்வளோ தூரத்துக்கு தயார்படுத்தப்பட்டிருக்குதுன்றது ஆயருக்கு தெரியப்படுத்தலான்னு பார்த்தா கேள்வி கேட்க மாட்டேன்றாருன்னு சொல்லிட்டு இவரே போய், ஆண்டவரே பிள்ளைகிட்ட 2 கேள்விகளுங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காதோட காதை வச்சு இவர் சொல்லிட்டார். சொன்னவொன்னே அப்படியா, சரி கேட்குறேன் போ அப்படின்னு சொல்லி போங்க அப்படின்ட்டு போயிட்டார். அப்போ ஆயர் வந்து கேள்வி கேட்குறாரு, தமத்திருத்துவம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஒரு அழகா ஒரு குழந்தை எந்திரிச்சு டக்குன்னு சொல்லிடுச்சு. அது என்ன சொன்னிச்சு, 3 ஆட்கள் ஆனால் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள், தந்தை மகன் தூய ஆவி ஒரே கடவுள், இதுதான் தமத்திருத்துவம் அப்படின்னு இந்த குழந்தை சொன்னிச்சு. நம்ம ஆயருக்கு ஏற்கனவே காது கேட்காதே, வயசாகி போனவர், வயசாகவும் ஆயிடுச்சு, காதும் கேட்காதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு, இங்கே இருந்துக்கிட்டு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், புரியலையே அப்படின்னாராம். என்ன சொல்றாரு, புரியலையே அப்படின்றார். ஏன்னா இவருக்கு இங்கே கேட்கல. உடனே டக்குன்னு அந்த பங்கு சாமியார் கிட்ட போய் சொல்றாரு, கரெக்டாக சொன்னீங்க ஆண்டவரே, என் பிள்ளை சொன்னதை நீங்கள் தெளிவாக சொல்லிட்டே, தமத்துருத்துவம் என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது, அதை உங்கள் வாயாலே சொல்லும் போத அது பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு மறைக்கேள்வி அப்படின்னு சொன்னாராம். இவர் பார்த்துங்க, இது ஒரு வேடிக்கையாக இருந்தாலும் கூட தமத்துருத்துவம் என்பது யாராலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது, அதை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. இந்த வச்சுக்கிட்டே நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அறிவிலிருந்து கடந்து ஞானத்திற்குள் செல்லுங்கள், அறிவிலிருந்து கடந்து உள்ளத்தால் உணர முயற்சி செய்யுங்கள். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். புதிய ஏற்பாட்டில் மங்கள வார்த்தை ஜெபம் இருக்கிறது இல்லையா, அதில் வந்து நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் இந்த மூவர் கடவுளுடைய சங்கமத்தை. எப்படி தந்தையாம் கடவுளானவர் கப்ரியேல் தூதரை அனுப்பி வைக்கிறார் இல்லையா, தந்தையாம் கடவுள் கப்ரியேல் தூதரை அனுப்பி வைக்கிறார். அந்த இடத்துல என்ன 2வது நடக்கிறது, ஆவியானவர் இறங்குகிறார். ஆவியானவர் இறங்குகிறார். மகனானவர் என்ன செய்கிறார், மகனானவர் கருவாகிறார். த வேர்ட் இன்கார்னேஷன். 3ஐயும் பார்க்க முடியுது இல்லையா, தந்தை கடவுள், ஆவி கடவுள், மகன் கடவுள். கப்ரியேல் தூதர் கடவுளிடமிருந்து வருகிறார், அந்த வார்த்தையானவர் தன்னுடைய கருவில் இறங்குகிறார், தூய ஆவியானவர் உடன் இருக்கிறார் மங்கள வார்த்தை ஜெபத்தில். 2வது இயேசுடைய திருமுழுக்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இவரே என் அன்பார்ந்த மகன் அப்படின்னு தந்தை கடவுள் சொல்லுகிற பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கிறது, ஆவியானவர் வெண்புறா வடிவில் இறங்கி வருகிறார். அந்த இடத்துல மகனாம் கடவுளானவர் அந்த அருளையும் வார்த்தையும் தன்னகத்தே பெறக்கூடியவராக இருக்கிறார். 2 சாட்சியம் இருக்கிறதா. 3வது சாட்சியம், இயேசுடைய விண்ணேற்றத்திற்கு முன்பாக அவர்களுக்கு இந்த இறுதி ஆசிரியை வழங்குகிற பொழுது அவர்களுக்கு கொடுத்த ஒரு வாக்கியம், ஒரு வாக்குறுதி என்ன, அவர்கள் கொடுக்கப்பட்ட ஒரு பணியானது என்ன, தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் உலகெங்கும் சென்று எல்லோருக்கும் நீங்கள் திருமுழுக்கு கொடுங்கள் அப்படின்ற அந்த ஒரு பணியை, அவர்களுக்கென்று ஒரு பணியை அவர் கொடுத்து சொல்லுகிறார். யோவான் நற்செய்தியில் குறிப்பாக 15லிருந்து 18 ஒரு பெரிய அதிகாரமாக இருக்கும். அதை நீங்கள் 3 பகுதியை நான் ஒன்றா சொல்ல முடியாது. இந்த 3 அதிகாரத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா, தந்தை கடவுள் படைக்கக்கூடியவராக, மகன் கடவுள் அதை மீட்கக்கூடியவராகவும் ஒப்புரவு ஆக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். த ரிடீமர் அண்ட் ரெக்கன்சைலர் 2 பணியவும் மகனானவர் செய்யக்கூடியவராகவும், ஆவிக்குரிய கடவுள் அவர் உறுதிப்படுத்தக்கூடியவராக, கற்றுத்தரக்கூடியவராக, வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறார். எஜுகேட்ஸ் அஸ், நம்மளை வந்து உறுதிப்படுத்த ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு. அதே நேரத்தில் கைடிங் அஸ், யாருடைய வேலை, ஆவியானுடைய வேலை. பார்த்தீங்கன்னா கடவுள் படைக்கக்கூடியவராக, மகன் மீட்கக்கூடியவராகவும், ஒப்புரவாக்கி மீட்கக்கூடியவராகவும், அதே நேரத்தில் தூய ஆவியானவர் வழிகாட்டக்கூடியவராக, உறுதி தரக்கூடியவராக, கற்றுத்தரக்கூடியவராக அந்த இடத்துல வெளிப்படுகிறார். பார்த்தீங்களா, பழைய ஏற்பாட்டிலேருந்து நமக்கு 3 சான்றுகள், புதிய ஏற்பாட்டிலேருந்து 4 சான்றுகள் நான் சொல்லியிருக்கிறேன். இது மட்டும் அல்ல, இதோடு சேர்த்து நாம் என்னென்னத்தை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சில புனிதர்கள் இந்த தமத்திருத்துவத்தை எப்படியெல்லாம் மக்களுக்கு விளக்கி சொன்னாங்க அப்படின்றதையும், அந்த புனிதர்கள் எந்த உதாரணங்களை எல்லாம் பயன்படுத்தி எளிய மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அவர்களிடம் கொண்டு போய் சேர்த்தார்கள் அப்படின்றதுக்கு ஒரு சில உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். முதல் உதாரணம்,
தந்தை மரிய வியானி, குருக்களுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய ஆர்ஸ் நகரத்து புனித மரிய வியானி, அவர் ஒரு முறை இந்த தமத்திருத்துவத்தை மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிற பொழுது அவர் இப்படி ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை பயன்படுத்துகிறார். எப்படி அவர் அந்த பீடத்தில் இருக்கிற பொருட்களை வச்சு அவர்களுக்கு தமத்திருத்துவத்தை விளக்குறார். அப்போ அந்த பீடத்தில் ரோஜா மலர்களால் அலங்கரிச்சிருக்கிறாங்க. அப்போ அதை பார்த்து சொல்றாரு, ஒரு வெள்ளை ரோஜா இருக்குது, எங்ககிட்ட வந்து ஒரு சிகப்பு ரோஜா இருக்குது, எங்ககிட்ட ஒரு ரோஸ் கலர்ல ஒரு ரோசா இருக்குது, ஒரு மஞ்சள் கலர்ல ரோசா இருக்கு, நிறைய இன்னைக்கு கலரா ரோசா மலர்கள் இருக்கு இல்லையா? இது என்ன? இது ரோஸ், இது மஞ்சள் ரோஸ், இது வெள்ளை ரோஸ், அப்படி வேற வேற கலர்கள் இந்த ரோஸ் இருக்குமா சொன்னாரு. அப்போ ஓகேயா, அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாமே வேற வேற கலரா இருந்தாலும் இது எல்லாமே ரோஜா மலர் தான். அதே போலதான் தமத்திருத்துவமும் அவங்க 3 ஆட்களாக இருந்தாலும் கடவுள் தன்மையில் ஒன்றாக இருக்கிறார்கள். நான் சொல்லலை, புனித மரிய வியானி சொல்றார். அப்படியே ஆல்டர்ல பார்க்குறாரு, விளக்கு இருக்குது. அந்த விளக்கை பார்த்துட்டு போய் சொல்றாரு, இங்க விளக்கு இருக்கிறதா, இங்க ஒரு மெழுதிரி எரிகிறது, அங்க என்னது, அங்கு பாஸ்கா திரி எரிகிறது. இந்த திரி பாஸ்கா திரியிலிருந்து தான் அந்த பீடத்திற்கான திரியை நாம கொளுத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு திரியை அதில் போய் கொளுத்திட்டு சொன்னாரா. இந்த திரி என்ன? இதுவும் மெழுகுதிரி, இது விளக்கு, இது பாஸ்கா திரி, ஆனால் ஒளி ஒன்றுதான். அதுபோலதான் இந்த விளக்குகளும் திரிகளும் பாஸ்கா கேண்டிலும் வேறவா இருந்தாலும் ஒளி ஒன்றாக இருப்பது போல ஒரே கடவுள் தான் அப்படின்றத சொன்னாரு. இன்னொரு அடையாளத்தையும் அவர்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த நாட்டில் வந்து பனி பெய்யும். பிரான்ஸ் நாட்டில் நம்ம நேயர்களே நிறைய பேர் பிரான்ஸ்ல இருந்தெல்லாம் பார்க்குறாங்க. சில நேரங்களில் நமக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ பனி பெய்யுது. அப்போ அவர் என்ன செய்யறாரு, ஒரு கிண்ணத்துல இருக்கிற தண்ணியை காமிக்கிறார். அந்த ஆல்டர்ல கை கழுவுறதுக்கு வச்சிருப்போம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்துக்க. இது என்றது, இது தண்ணி. சரி, இந்த தண்ணியே நவம்பர் டிசம்பர்ல என்னவாயிருது, நமக்கு அது பனியாக என்ன செய்கிறது, மாறி போகிறது. அப்போ நமக்கு சம்மர் வருது. ஆகஸ்ட் செப்டம்பர்ல நமக்கு ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட்ல நமக்கு சம்மர் வருது. அப்ப என்ன செய்யுது, இந்த பனியானது மீண்டுமாக ஆவியாக போகிறது. அப்போ நீராவி, தண்ணீர், அதே நேரத்தில் இந்த பக்கம் என்னது, ஐஸ் கட்டி. ஐஸ் கட்டி சரியான தமிழ் வார்த்தை தெரியல. அப்ப இது 3ஐயும் பார்க்கும் போது எல்லாமே தண்ணி தான், ஆனா வேற வேற ஃபார்ம்ல இருக்கு. இது போலதான் தமத்திருத்துவம் அப்படின்னு எப்பேற்பட்ட புனிதர் அவர். அந்த ஞான பீடமாக இருக்கிற, ஞான உதயமாக இருக்கிற மரிய வியானியே எளிய பொருட்களை வைத்து அந்த அன்னைக்கு நாட்கள்ல தமத்திருத்துவத்தை விளக்கி சொன்னாரு. இந்த சொன்ன விளக்கம் எனக்கு ஏற்புடையதாக இருந்துச்சு. எனக்கு தமத்திருத்துவத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கு 1+1+1 அப்படின்றத நான் உள்வாங்கிக் கொள்ள எனக்கு துணையா இருந்துச்சு. உங்களுக்கு துணையா இருக்குதான்னு பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கு இதை விளக்கி சொன்னீங்கன்னா எளிமையா புரிந்து கொள்ளுங்கள். அதே போல புனித சிரில் அப்படின்னு ஒருத்தர், அவரும் ஒரு விளக்கத்தை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, சூரியன் என்பது பேரொளியாக இருக்கிறது, இந்த பிளாஸ்டிங் சன் அப்படின்றது பேரொளியாக இருக்கிறது, அதுல இருந்து ஒளிக்கற்றை வருகிறது, அந்த ஒளிக்கற்றை நம்ம ஹீட் எனர்ஜியா, நம்ம வெப்ப சக்தியா மாத்துறோம். அப்படின்னா இந்த வெப்ப சக்தி, இந்த ஒளிக்கற்றை, அந்த சூரியன், இது 3மே வேற வேற போல நமக்கு தெரிஞ்சாலும் எல்லாமே அது ஒளியினுடைய அடிப்படையாக சூரிய ஆற்றலாக இருக்கிறது. இதை வச்சு நாம தமத்திருத்துவத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு புனித சிரில், அவர் ஒரு விவிலிய அறிஞரும் கூட, அவரே இந்த ஒரு எளிமையான ஒரு உதாரணத்தை ஒளியை வைத்து சொல்லுகிறார். அப்போ நீங்க இது போல நீங்க யோசிங்க, எந்தெந்த மாதிரி எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு இதை விளக்கி சொல்லலாம், உங்களுக்குள்ள எப்படி அதை விளங்கி கொள்ளலாம் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பார்க்கணும். பிரியமானவர்களே, அப்ப இத்தனை உதாரணங்களை சொன்னது, விவிலிய பின்னணியெல்லாம் சொன்ன பின்னகும் கூட நமக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்கும். அது எப்படி அப்படின்னு வரும் இல்லையா? நான் நினைக்கிறேன் எல்லாமே இந்த உலகத்துல நிறைய அதிசயங்கள், இன்னும் கண்டுபிடிக்க முடியாத மர்மங்கள் இருக்கிறது, கண்டுபிடிக்க முடியாத மறைபொருள் இருக்கிறது. ஏன்னா நானே ஒரு மறைபொருளுங்க. உங்களுடைய உடலை நீங்கள் உற்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமத்திருத்துவத்தை பற்றி எந்த ஒரு சந்தேகமும் நாம கேட்கவே மாட்டோம். நான் எடுத்த தரவுகளை சொல்றேன். நம்ம உடம்புல 206 எலும்புகள் இருக்கிறதா, 639 சதை நார் மசில்ஸ் இருக்குதா, 30 ட்ரில்லியன் செல்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. அப்போ நம்மனால ஒரு நாளைக்கு 10,000 செயல்பாடுகள் நம்மளால இந்த உடல்னால செய்ய முடியுமா? நமக்கு தெரிஞ்சது என்ன இருக்கும்? என்னால் சிரிக்க முடியும், ஓட முடியும், நடக்க முடியும், உட்கார முடியும், குனிய முடியும், இதெல்லாம் செயல்பாடுகள் தான். ஆனால் இந்த உடம்புனால 10,000 செயல்பாடுகளை செய்ய முடியுமா? அதிசயமாக இருக்கிறது. 750 மில்லியன்
ஏர் சாக்ஸ் வந்து எங்கே இருக்குதான், நம்ம நுரையீரலுக்குள்ள அது இருக்குதான். அப்போ இதெல்லாம் பார்க்கிற பொழுது இன்னும் எவ்வளவு கண்டுபிடிக்க வேண்டிய காரியங்கள் இந்த உடம்புக்குள்ள இருக்குது அப்படின்னு நமக்கே தெரியல. ஆனால் இதையெல்லாம் அறிவுக்கு உட்படுத்தி ஒவ்வொன்றாக ஆய்ந்து பார்க்காமல் நாம் அதை ஏற்றுக்கொள்வது போலதான் இந்த தமத்திருத்துவமும் அதற்குள்ள இருக்க மிஸ்ட்ரியை நம்மால் என்ன செய்ய முடியாது, முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்வோம். தந்தை படைக்கக்கூடியவராக, மகன் நம்மை ஒப்புரவு மூலமாக ஒப்புரவாக்கி மீட்கக்கூடியவராக, தூய ஆவியானவர் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு நற்செய்தியிலையும் தானே பார்க்கிறோம். ஆவியானவர் எதையும் தாமாக சொல்வதில்லை, என்னிடமிருந்து கேட்டுத்தான் உங்களுக்கு சொல்லுகிறார். அவர் சொல்வதும் நான் சொல்வதும் ஒன்றுதான். நான் சொல்வது எல்லாம் என் தந்தையுடையது, தந்தையுடையதெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லி இந்த தமத்திருத்துவத்தினுடைய உறவை எவ்வளவு அழகாக ஆண்டவர் நமக்கு இந்த நற்செய்தியில் இன்னைக்கு சொல்றார் யோவானுடைய பகுதிகளில். அதெல்லாம் உள்வாங்குகிற பொழுது இந்த தமத்திருத்துவம் திருச்சபையினுடைய அடிநாதமாக அச்சாரமாக இருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். இப்ப 2 புனிதர்களை பத்தி நாம சொல்லி உங்களுக்கு நிறைவு செஞ்சேன். யாரோட, மரிய வியானியை பத்தி நம்ம கேள்விப்பட்டோம். புனித சிரில், அவர் எப்படி இந்த தமத்திருத்துவத்தை விளங்கி கொண்டார் என்று. இன்னொரு முக்கியமான ஆள் இருக்கார். அவர் யார் அப்படின்னா புனித அகுஸ்தினர், அகுஸ்தின் ஆஃப் கிப்போ அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு நல்ல புனிதர், உலகம் தெரிந்த ஒரு புனிதர். அவர் ஒரு நல்ல ஒரு அறிஞர், விவிலிய அறிஞரும் கூட. அவர் நிறைய விவிலியத்தினுடைய வார்த்தைகளுக்கு, திருச்சபையினுடைய ஒழுங்குகளுக்கு, அந்த டாக்மார்க்ஸ்ல விளக்கம் எழுதக்கூடியவர் தான். அப்போ இந்த தமத்திருத்துவத்திற்கு அவர் விளக்கம் எழுதி கொண்டு இருந்தார். அப்போ தமத்திருத்துவத்துக்கு விளக்கம் எழுதுகிற அந்த நாட்களில் அவர்னாலேயே கன்வின்ஸாக எழுத முடியலை. இதை எப்படி நான், அவருக்குள்ளே ஒரு போராட்டம், 1+1+1 அது எப்படி சாத்தியப்படும், இதை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஒன்று நான் எழுத்துப்பூர்வமாக எழுதிட்டேன் அப்படின்னா ஒரு அறிஞர் என்கிற முறையில் என்னை நம்பக்கூடியவர்கள், என்னுடைய வார்த்தையை நேசிக்கக்கூடியவர்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு நான் சரியான விதத்தில் தகுதியும் நீதியுமான ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமே, இதை எப்படி நிறைவு செய்யறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கிறாரு. சபையிலேருந்து சொல்றாங்க அதை எழுதி சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் எப்படி நிறைவு செய்யலாம், ஒரு குழப்பத்தில் இருக்காரு. அது எப்படி 1+1+1 எப்படி 3 ஆட்கள் ஒரே கடவுளாக இருக்க முடியும் அப்படி யோசிச்சுக்கிட்டு பீச்சில் போகும்போது ஒரு சின்ன குழந்தை அந்த இடத்துல விளையாண்டு கொண்டு இருக்கிறது. அந்த குழந்தை விளையாண்டு கொண்டு இருக்கிறது என்ன விளையாட்டு, கொஞ்சம் போல் அந்த சின்ன பிஞ்சு கையில் எம்பிட்டு தண்ணி வந்துடும். அந்த இம்பிட்டுக்கான ஒரு 4 விரல், என்னுடைய 3 விரல் சேர்த்தா தான் கை இருக்கும். அதில் தண்ணியை அள்ளிக்கிட்டு வந்து அந்த கடற்கரை ஓரத்துலேயே சின்னதாக குழியை நோண்டி அந்த குழிக்குள்ளே, அந்த தோண்டிய குழிக்குள்ளே தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்குது அந்த குழந்தை. அது தோண்டின குழிக்குள்ளே அதுவே தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. கடல் தண்ணியை எடுத்து வந்து ஊற்றுது. அப்போ அப்படி யோசிச்சுக்கிட்டே வந்த 1+1+1 அதை யோசிச்சுக்கிட்டே வந்த அகஸ்தினாருக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன். அந்த குழந்தையை பார்த்து அப்படியே ரசிக்கிறார். குழந்தைங்களை பார்த்தாவே நமக்கு ஒரு உற்சாகம் வரும் இல்லையா, அதுபோல் அந்த குழந்தையை பார்த்து ரசிக்கிறாரு. ஆனால் அது செய்கிற காரிய வினோதமாக இருக்கிறது. அது என்ன தண்ணியை கழிட்டு வந்து இந்த அது தோன்றிய குழிக்குள்ளேயே ஊற்றுதே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்காரு. தம்பி, அது ஒரு சின்ன சிறுவன் போல ஒரு வடிவமாக இருக்கிறது. தம்பி அப்படி கேட்குறாரு, என்ன பண்ணுறிய அப்படின்னு கேட்கும் போது, நான் இந்த தண்ணியெல்லாம் எடுத்து கொண்டு போய் இந்த குழிக்குள்ளே ஊற்றி வைக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவர் ஃபாதர் இல்லையா, அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த மழலையினுடைய, அந்த குழந்தையினுடைய அறியாமையை, ஒரு விளையாட்டுத்தனத்தை, சிறுபிள்ளைத்தனமாக ஏற்றுக்கிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இது எப்படி உனக்கு சாத்தியமா, இவ்வளோ பெரிய பிரபஞ்ச கடல், அம்புட்டு தண்ணி கிடக்கு, அதை கொண்டு வந்து எப்படி இந்த சின்ன குழிக்குள்ளே ஊற்ற முடியும், எவ்வளோ நேரம் நீ ஊற்ற போகிற, இன்னைக்கு பூரா ஊற்றினாலும், இந்த வருஷம் பூரா ஊற்றினாலும், நம்ம எத்தனை வருஷங்கள் கடந்து ஊற்றினாலும் இந்த குழிக்குள்ள என்ன செய்ய முடியாது, அந்த தண்ணியை கொண்டு வந்து அவனால் வைக்க முடியாது கண்ணு அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்போ அந்த குழந்தை அப்படியே அவரை அப்படியே ஏறெடுத்து பார்த்துட்டு சொன்னிச்சான், நீங்கள் சொல்கிறது சரிதான், இவ்வளோ பெரிய பிரபஞ்சம், இவ்வளோ பெரிய அந்த சமுத்திரத்தில் இருக்கிற அந்த தண்ணியை கொண்டு வந்து என்னால் அந்த குழிக்குள்ளே ஊற்றுனா தப்புன்னு சொல்கிற இந்த மூளைக்கு தெரிய மாட்டேனுதே, இவ்வளோ பெரிய கடவுளை இப்படிக்கான மூளைக்குள்ள அடைக்கிடலாம்னு நினைக்கிறது. அப்போ இவ்வளோ பெரிய சமுத்திரத்து தண்ணியை இந்த இதுக்குள்ளே ஊற்ற போகிற நான் செய்கிறது முட்டாள்தனம், வெட்டி வேலை அப்படின்னா, அவ்வளோ பெரிய கடவுளுடைய என்ன சொல்கிறது, அந்த கடவுளை விளக்கலாம்னு இந்த சின்ன மூளையை வச்சு முயற்சி பண்ணுறீங்களே, இது உங்களுக்கே சரியா அப்படின்னு சொன்ன உடனே தான் அவருக்கு ஸ்ட்ரக் ஆகுது. ஆஹா, இந்த பிரபஞ்சம் போல ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து சித்தாந்தம் கொண்ட ஒரு ஆற்றல் நிறைந்த தமத்திருத்துவத்தை என் மூளையிலாக விளங்கி என்னுடைய எழுத்துக்கள் மூலமாக நான் எளிதாக வடிக்கலாம்னு நினைக்கிறேனே, இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் நினச்சி அந்த குழந்தையை திரும்பி பார்க்குறாரு. குழந்தைய காணா. அப்போ தான் தெரியுது, இந்த அகுஸ்தினாருக்கு ஆண்டவர் ஒரு தெளிவை கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு வானதூதரை அனுப்புனதாக அவருடைய வாழ்க்கையிலிருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. எனக்கு அடிப்படையில் என்ன அப்படின்னா, இந்த தமத்துவம் இல்லாத ஒரு கத்தோலிக்க வாழ்க்கை அல்ல. இது நம்மோடு 2 கலந்திருக்கிறதுனால இந்த ஒரு சிந்தனையை நம்ம எப்போதுமே வைத்துக்கொள்ள வேண்டும். என்னது, கடவுளால் படைக்கப்பட்ட நான்
படைத்தவரை முழுமையாக உள்வாங்கி விட்டேன் என்று சொன்னால், படைத்தவர் இப்படிப்பட்டவர் தான் என்பதை நான் வரையறுத்து விட்டேன் என்று சொன்னால், அவர் படைக்கப்பட்டவராக இருப்பதில் அர்த்தமே இல்லை. எல்லாம் கடந்து நிற்பவர் கடவுள் அப்படின்றவரை இப்படி ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற, ஒரு வரையறைக்குள் இருக்கிற ஒரு மூளையால கடந்து நிற்கிறவரை வரையறுத்து விட முடியும் அப்படின்னா அது கடவுளுக்கு ஏற்படக்கூடிய, கடவுள் என்கிற பெயருக்கு ஏற்படக்கூடிய ஒரு இழுக்காக, ஒரு அவச்சொல்லாக, அவப்பெயராக நான் பார்க்கிறேன். ஆக இன்றைக்கு இந்த மூவரு கடவுளுடைய விழாவை நாம் எல்லாரும் பேருவகையோடு கொண்டாடுகிற இந்த நல்ல நாளில் ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்னைக்கு மூவரு கடவுளுடைய வல்லமையை பற்றி நான் உங்களுக்கு அதிகமாக சொல்லலை. மூவரு கடவுளுடைய வல்லமையை பற்றி மற்ற நீங்கள் திருப்பள்ளிக்கு போகிற பொழுது உங்கள் ஃபாதர் சொல்லியிருப்பாங்க. அப்போ அதில் என்ன மறைவுரை வருகிறது நமக்கு தெரியல. இது என்னுடைய சிந்தையில் ஏற்பட்ட ஒரு காரியம். இன்னைக்கு அறிவியல், விஞ்ஞானம், ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லையா? அப்போ இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு இன்னைக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிரிமெண்டல் பண்ணி அதை லெபார்டரி டெஸ்ட் மூலமாக தான் நம்புவேன் அப்படின்னு போகிற உலகத்தில் இந்த தமத்துவத்தினுடைய கான்செப்டாக இருக்கிற 3 ஆட்கள் ஒரே கடவுள், 1+1+1 அப்படின்றத எப்படி விளக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பொழுது என்னுடைய இறை தூண்டுதல் ஏற்பட்ட அனுபவங்களை, நான் படித்தவற்றை, கற்றவற்றை இந்த நாளில் உங்களோடு நான் பகிர்ந்திருக்கிறேன். தமத்திருத்துவம், இந்த மூவரு கடவுளுடைய வல்லமை உங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த மூவரு கடவுளுடைய நாமத்தினால நீங்கள் கேட்கிற, ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இறைவன் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த மூவரு கடவுளுடைய பெருவிழா நாளில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆராதனை வலையொலியின் வாயிலாக உங்களோடு எங்களுடைய மகிழ்ச்சிகளையும் இந்த விழா நாளுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம். இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும், தந்தையாம் கடவுள் ஆவிக்குரியவர் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நன்றி. ஆமேன்.